vlog எடுக்கலாம்னு இருக்கோம். எதுக்குன்னா வந்துட்டு பர்த்டே பார்ட்டி ஒரு எங்கள் பெரியம்மாவோட இது பேத்தி சின்ன பிள்ளை தான். பர்த்டே ஃபஸ்ட்டு 1 வயசு ஆக போகுது. ஒரு வயசுக்கான பர்த்டேக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் காட்டுறேன் எங்கள் அக்காவோட ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு. எங்கள் அக்காவோட ட்ரெஸ்ஸஸ் டடடா இப்படி தான். எங்கள் அக்கா புதுசாக ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போடல, நார்மலாக போட்டுருக்கு. இதுதான் எங்கள் மேக்கப் ஹாலு. இப்போ நான் சொல்கிறேன் பார்க்கலே, இதுதான் எங்கள் மேக்கப் ஹாலு. ஃபுல்லாக மேக்கப் ஹால் தான். இங்கே ட்ரெஸ்ஸஸும் வச்சுக்குவோம். இங்கே ஏதோ ஒரு பெட்டு உட்காரணும்னா ஒரு பெட்டு இல்லை, அதனால தான் ஒரு பெட்டு. எங்களுக்குலாம் தனி ரூம் தான். வெளியில் போட்டு ஒன்றும் பெருசாக இருக்கும். உள்ளே போகணும், வெளியில் போனால் ஒன்றும் பெருசாக இருக்கு. காப்பிக்கிட்ட வாங்க போல. இது எங்கள் மேக்கப் ரூமு மட்டும் இல்லாமல் இங்கே நான் வேணும்னா மேக்கப் பண்ண மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும்னா போய்க்கலாம். இங்கே தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸஸ் தானே இது. பிறகு நான் போய் சொல்ல போகிறேன். இங்கே மேக்கப் ரூமில் வந்துட்டு ஏசி போட்டுட்டு இங்கெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி பொம்மையெல்லாம் வச்சு கொஞ்சம் அழகாக இருக்கும். இனிமேல் தான் கொஞ்சம் பண்ணணும். லேசாக தான் சும்மா பண்ணி விட்டு போய் நான் இருக்கேன். அதுக்கு ஒரு பெட்டு தனியாக, தலைவாணி ரெட் கலர் அணிட்டு நல்லா பஞ்சு தலைவாணியாக இருக்கும். சும்மா சின்ன ஹால் தான். மேக்கப் ரூம்னால சின்ன ஹால் வச்சுக்கிட்டோம். வந்துட்டு கண்ணாடி வந்துட்டு எங்களுக்கு இதுவாக தான் இருக்குது. அதனால எங்கள் அக்கா இந்த கண்ணாடியை பார்த்து தான் மேக்கப் ரூமில் பண்ணுவோம். நாங்கள் யோசிக்கல, மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கண்ணாடி தான் வேணும்னு நாங்கள் வந்துட்டு யோசிக்கலை. அதனால இப்படி சொதப்பிடுச்சு. நல்ல வேலை நம்மளுக்கு இது ஒன்று கிடச்சிச்சு. அதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போடுறேன். என்னோட ட்ரெஸ்ஸஸ் ஒன்று பார்க்கல, வாங்க காமிக்கிறேன். இதுதான் நான். இது என் பேண்ட். அப்புறம் இங்கே ஒரு டிசைன். இது என் ஃபேஸ். இது மொத்த பிளாக். செம்மையாக இருக்கா? உள்ளே ஒரு டிஷர்ட்ஸ். இதுதான் என்னோட லுக் அவுட்ஃபிட்ஸ். வந்துட்டு எங்கள் அக்கா இப்போ தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு மேக்கப் பண்ண தெரியாமல் எங்கள் அக்காவை பார்த்து கற்றுக்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் இதை கொடுத்தோம். இந்த ஹாலை காமிச்சிட்டோம். இதை வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கிறேன். ஆன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க. இது நானும் எங்கள் அக்காவும் எடுத்து கப்ஸ், 2 கப்ஸ். இது ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் 2 பொம்மைகள். என்கிட்ட சாக்குரா பென் இருக்கு. பென்னு பாருங்க. ஹேர் ஸ்டைலை பார்த்து எங்கள் அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான் போட தெரியும் எங்கள் அக்காவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பெரிய விளாக்காக எடுக்கிறனால ரொம்ப பெருசாக இருக்கும். பாருங்கள், வேணுங்க ஒரு டிமாண்டிங்காக இருக்கிறதுக்காக ஒரு லைட் கொடுக்குறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நீங்கள் லைக் மட்டும் பண்ணால் போதும். ப்ளீஸ் லைக் இட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சில பேர் பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லாவே
தெரியும். வாங்க ஹாலை காமிக்கிறேன். இதான் எங்கள் சின்ன ஹால். பெரிய ஹால் ஒன்றும் நான் காமிக்கிறேன், சின்ன ஹாலை மட்டும் நான் காமிக்கிறேன். வெளியில் போனால் கொஞ்சம் சின்னதான், உண்மையிலேயே சொல்கிறேன் சின்னது. வெளியே ஒன்று கொஞ்சம் தூரம் போனால் மட்டும் பெருசு. ஹாலு பாருங்க, இதுதான் எங்கள் சோபா. அப்புறம் இன்னொரு ஹாலு, இது ஒரு ஹாலு, சின்ன ஹாலு. அப்புறம் ஒன்று போனால் என்னோட வீடை மொத்தமாக காமிக்கணுமா? காமிக்கக்கூடாது. இது ஒரு ஸ்பெஷல் சோபா. எப்படி செம்மையா இருக்கா? இப்படி நம்ம உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். எப்படி நல்லா இருக்கும். உடம்பு வலியா இதுலேயே படுத்துக்கலாம். சரி வாங்க, என்னோட பூனையை காமிக்கிறேன். சோபாக்கு அடியில் தான் போய் படுத்துருக்காள். அவ இருப்பாள், இங்கே தான் இருப்பாள், காணும். இதை நம்மளாவே மடக்க தேவையில்ல, வந்துட்டு அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பட்டன் அமுக்கிட்டு வரேன். அமுக்கியாச்சு, அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, எங்களோட செல்ல பிராணியை காமிக்கிறேன். பிராணி வா, பிராணி வேற வரவே மாட்டேங்குது. இன்னொரு வீடு இருக்கு, அது பூட்டி இருக்குங்க, பூட்டி இருக்கு, அதுக்குள்ளே போக முடியல. இன்னும் இந்த கேட்டை திறந்தா அப்படியே ஒரு இது இருக்கும். ஸ்கூல் பேக்கில் வச்சுட்டு நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். மேக்கப் ரூமு டயர்டாக இருந்துச்சுன்னா இங்கே படுத்துக்கலாம். இன்னும் ஒரு பெட்டு வந்துட்டு அங்கே இருக்குது, அதை ஒன்றும் உங்களுக்கு காமிக்கல, நான் காமிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரமாக மேக்கப் போட்டுட்ருக்கு. கேமரா ஒரு இடத்துல அந்த இது இருப்பாங்கல்ல, அது வாங்கினா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் போட்டு அப்படியே ஒட்டி வச்சோம், தேப்பில் போட்டு ஒட்டி. இதான் எங்கள் அம்மா. சரி, அக்காவை மட்டும் காமிச்சிட்டேன். கதவு சாத்திடலாம். அம்மா vlog உங்களுக்கு பிடிச்சிருந்து, அதுதான் எனக்கு சீக்ரெட் ரூம். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ரிவ்யூ கிட்ட சொன்னேன் காய்ஸ், அதனால இந்த வீடியோ பார்த்துருந்தா எனக்கு சந்தோஷம் தான். சொன்னேன் இது ஒரு சீக்ரெட் ரூம், உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். மட்டும் காமிக்கிறேன், இருக்கா தெரியுதா? அவருடைய இந்த செவருக்கிட்டே போயிட்டுருக்கும், அவ்வளோ பெருசு. இங்கே நிறையும் போகும், இந்த முக்கடை இருக்குல்ல, முக்கடை வரையும் இருக்கும். இவ்வளோ தூரம் அதில் போய் நான் ஒரு தடவை கூட படுத்திருக்கேன். இல்லைங்க, கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, ரெடியாகி பாதி பேர் ரெடியாகி முடிச்சாச்சு. ஒரு நல்ல பெரிய பிளாக்காக போடுறேன். இந்த பாதி பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதான் பார்ட் 1. பார்ட் 2 உங்களுக்கு நான் போடுறேன். பார்ட் 2 ஒன்று சீக்கிரமே வந்துடும். பார்த்து டாய்லெட்ஸில் வந்துட்டு சீக்ரெட் ரூம். சரி பாய் கைஸ், செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஒன்று கூடிய சீக்கிரத்தில் வந்துடும்.